திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் சுமார் 14 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நெய் உள்ளிட்ட பொருட்களின் மாதிரிகளை எடுத்துச் சென்றார். திருப்பதி லட்டு தயாரிக்க விநியோகித்த நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக எழுந்த புகாரில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் சிக்கியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தொழிற்சாலையில் அதிரடி ஆய்வு நடத்தினர். ஆய்வுக்கு பிறகு அவர்கள் கழிவுநீர் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். இந்நிலையில் ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவி முருகேசன் நேற்று காலை 9:30 மணிக்கு ஆய்வை தொடங்கிய நிலையில் இரவு 11:30 மணி வரை நீடித்தது. சுமார் 14 மணி நேரம் நீடித்த ஆய்வு முடிந்ததை அடுத்து நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றார். தரத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.